வணக்கம் மக்களே. பிரபல யூடியூபர் சவுக் சங்கரை இன்றைக்கி போலீஸ் ஒரு 6 to 8 மணி நேரம் போராடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் அவ்வளோ நேரம் போராட்டம் நடந்திருக்கு, இது எல்லாமே ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌனி. சவுக் சங்கர் அவர்கள் ஒரு பிரபல யூடியூபர்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் கவர்மெண்ட்டில் நடக்கிற இஷ்யூஸ், அப்புறம் நிறையா சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து பேசுவாங்க. கட்சிகள் பற்றி எல்லாத்தையும் பேசுவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, அவரும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தவர் தான். அதாவது டிவிஏசினா என்னென்னா டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டீம். அதில் ஒரு ஆஃபீஸராக இருந்தவர். ஸோ அந்த டீம் எதுக்குன்னா, இப்போது யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் லஞ்சம் கேட்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஸோ அதுதான் அந்த டீம். அதில் இவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ அங்கே ஏதோ 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கான்வர்சேஷனை லீக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் அப்புறம் வெளியே வந்தப்புறம் வேலை போகுது, சஸ்பெண்ட் ஆகிறாரு, அப்புறம் வேலை போகுது. ஸோ அதுக்கப்புறம் சவுக்குன்னு ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் அவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வர்றாங்க. யூடியூப்பில் அந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட்டை பற்றி அதில் நடக்கிற ஊழல், லஞ்சம், என்னென்ன தப்புகள் அவங்க செய்கிற எல்லாத்தையும் சொல்கிறாரு. கவர்மெண்ட்டில் இல்லாத அதர் கட்சிகளை பற்றியும் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் போக அவர் மேலே ஏகப்பட்ட கேசஸ் போடுறாங்க. அடிக்கடி அரெஸ்ட்டும் ஆகிறாரு, உள்ளே போகிறாரு, வெளியே வர்றாரு. ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது சவுக்கு சங்கருக்கும் போலீஸ்க்கும் பல நாள் ஒரு பஞ்சாயத்து மாதிரியே, அவங்க கேஸ் போட, இவங்க அரெஸ்ட் பண்ண, உள்ளே போக, வெளியே வரன்னு இது ஒரு ரொம்ப நாளாக போயிட்டே இருந்திருக்கு. போலீஸ் இவரை அரெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது வர்றது தெரிஞ்சதுலேருந்தே அந்த ஒரு 6 to 8 மணி நேரத்துக்கிட்ட போராட்டம் நடந்திருக்கு அவங்க உள்ளே அரெஸ்ட் பண்ண. ஸோ அந்த கேப்பில் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே ஒரு கேமரா இருந்திருக்கு, வீட்டுக்கு வெளியவும் ஒரு கேமரா இருந்திருக்குது. ஸோ போலீஸ் இருக்கிறதையும் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவரும் பேசி அப்லோட் பண்ணியிருக்காரு. அவரை ஏன் அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு சொல்லி 2 முக்கியமான காரணங்கள் வெளியே வந்திருக்கு. என்னென்னா, அவர் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் மேலே ஜூன் 27 அப்போ ஒரு ப்ரொடியூசர் அவரோட மூவி பற்றி இவர் தப்பாக ரிவ்யூ சொல்லியிருக்கிறதாகவும், அதில் அவர் ஏதோ ட்ரக் டீலிங்லாம் பண்ணி அந்த ட்ரக் மணியெல்லாம் உள்ளே இன்வால்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும், அதுக்கு பஞ்சாயத்து பேசினப்போ 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன்னு சவுக்கு சங்கர் சொன்னதாகவும், அந்த பஞ்சாயத்து பேச வந்தப்பவே 2 லட்ச ரூபாயை வம்பனையை பிடுங்கிட்டு போனதாகவும் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நவம்பர் 1 சவுக்கு சங்கர் டீம் சைட்லேருந்து, இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் எந்த பிளாக்மெயிலும் பண்ண கிடையாது, அது ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட்டு, நாங்கள் அப்படி யாரையும் நேரில் மீட் பண்ணலை, யார்கிட்டையும் போய் பஞ்சாயத்து பேசலை, இது நடக்கவே இல்லை, பொய் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ சவுக் சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என் அட்வொகேட் வர்ற வரைக்கும் வெளியே போக மாட்டேன், போலீஸ்கிட்ட சரணடைய மாட்டேன், அட்வொகேட் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் டிமாண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு 6 to 8 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வர சொல்லி போலீஸ் கதவை உடச்சி உள்ளே போய் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அரெஸ்ட்டில் போலீஸ் சைட்லேருந்து இன்னொரு ரீசனும் சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னா, இந்த அரெஸ்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி 94,000 சவுக்கு சங்கரோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையனோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கு, ஒரு ஸ்டாஃபோட அக்கௌண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 90,000, அதுக்கப்புறம் ஒரு 4,000 கிரெடிட் ஆகிருக்குது. அது என்னன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது மேலேயும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன கேஸுங்கிறது அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் சவுக்கு டீம் சைட்லேருந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு பப்பை பற்றி தப்பாக பேசினதாகவும், அந்த பப்பு ஓனர்கிட்ட உங்கள் பப்பை பற்றி நான் உங்கள் தப்பாக பேசக்கூடாதுன்னா இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணதாகவும், அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா கூலிப்படையை வச்சு நாங்கள் உங்களை தாக்குவோம் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்காக அவங்க ஸ்டாஃபுக்கு அவர் 94,000 ரூபா அனுப்பிச்சதாகவும் அந்த டாக்குமெண்ட்டில் போட்டிருக்குது. ஸோ அதுக்காக என்னென்ன சார்ஜஸ் வந்திருக்கு, என்னென்ன செக்ஷன் கீழே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது சவுக் சங்கர் சைட்லேருந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ்க்கும் இவங்களுக்கும் ரொம்ப நாளாக நிறையா கேஸில் ப்ராப்ளம் போயிட்டுருக்குது,
ஸோ இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் போலீஸ் இவ்வளோ தீவிரமாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் போலீஸ் சைடில் அதாவது அவங்க அஃபிஷியலாக எந்த ப்ரெஸ் மீட்லேயும் எதுவும் சொல்ல, அவங்க வீடியோ வெளியிட்டாங்க தெரியுமா சவுக் சங்கர் சைட்லேருந்து. அப்போது போலீஸ் பேசினது என்னென்னா, எங்கள் வேலையை செய்ய விடுங்க, எங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கு, அந்த வேலையை செய்ய விடுங்கன்னு மட்டும் போலீஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போது பிஜேபி சைட்லேருந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊரில் பொண்ணுங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்குது, அந்த கேஸில் நிறையா பேர் மேலே கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, அதெல்லாம் தீவிரமாக எடுத்து யாரையும் அரெஸ்ட் பண்ணலை. ஒரு யூடியூபரை அவரோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தடுத்து இவ்வளோ தீவிரமாக அரெஸ்ட் பண்ணணுமா, மற்ற கேஸெல்லாம் கவனிக்கிறதுக்கு போலீஸ்க்கு நேரமே இல்லையா அப்படின்னு சொல்லி பிஜேபி சைட்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. பட் டிஎம்கே சைட்லேருந்து இவரை அரெஸ்ட் பண்ணது கரெக்டு தான், இவர் பேசின பேச்சுக்கு கரெக்டான தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிவிகே சைட்லேருந்தும் இவர் அரெஸ்ட் பண்ணது கரெக்டு தான்ற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போது இந்த கேஸ் பற்றி அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து இவர் இப்போ ரிலீஸ் ஆவார் அப்போ ரிலீஸ் ஆவார்னு எதுவும் வரல. பட் சோஷியல் மீடியாவில் வந்த நியூஸ் படி என்னென்னா, December 26 ஆஃப்டர் கிறிஸ்மஸ் அதுக்கப்புறம் தான் இவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் ஜட்ஜ் வந்து ஹோல்டு பண்ண வச்சுட்டாங்க, அதாவது கஸ்டடியில் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு. இன்னும் அஃபிஷியலாக இவர் இப்போ ரிலீஸ் ஆவார் அப்போ ரிலீஸ் ஆவார்னு எதுவும் மீடியா சைட்லேயோ இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்தோ வரல. ஸோ இவர் கேஸ் பற்றி மறுபடியும் அப்டேட் வந்ததுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் மக்களே.